மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி சார்? ரொம்ப இந்த வருடமே ரிஷபத்துக்கு விட மிதுனம் ஒரு வருட காலமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஓடி ஓடி போய் உதவி செஞ்சவங்க, கையெழுத்து போட்டவங்க, ஜாமீன் கொடுத்தவங்க, அடுத்தவங்களுக்காக போய் வேலை விட்டு கொடுத்தவங்க, வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சி பணத்தை சேர்த்து வச்சு மொத்தமாக போய் ஒரு இடத்துல கொடுத்து அவன் வெளிநாட்டு வேலையே இல்லாமல் போனவங்க, இவங்க எல்லாமே ஒரு பெரிய பேங்க் இருக்குது. ஆமாம், அப்படிப்பட்டவங்களுக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஏமாற மாட்டாங்க. ஏமாந்த பட்டியெல்லாம் போய் நின்று கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வரக்கூடிய சூழல் ஏற்படும். மிருகசீடம், திருவாதிரை, புனப்பூசம். இதில் ரொம்ப இப்போ நல்லா பேசக்கூடிய இது ஆகுன்னா புனப்பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப பேரும் புகழும் அடைவாங்க. திருவாதிரை பார்த்தீங்கன்னா திருவாதிரை விசுவாசத்துக்கே பேர் போனாலாகி ஊருக்கே நான் தான் பண்ணி கொடுத்தேன், இந்த கம்பெனி தான் நான் தான் வச்சு கொடுத்தேன், ஆனால் வேலைக்காரனாக இருக்கிறேன், மாமனாருக்கே மருமகன் உள்ள மாமனாரே காலி பண்ணி விட ஆளாவோ, இல்லை தன்னை விட தகுதி இல்லாத ஆளை உள்ளே விட்டு தானே மாட்டிக்கிட்டான்னு சொல்லக்கூடிய ஆளாவோ திருவாதிரை நட்சத்திரம் பேந்த முழிச்சிட்டு இருந்த காலம் போய் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வந்தால் தன்னை போல தட்டி கேட்கக்கூடிய காலம் ஏதோ வகையில் தன்னோட மனைவியோ இல்லை தன்னோட ஃப்ரெண்ட் மூலியமாவோ தான் கொடுத்த காசையே தான் லாக் பண்ணி வாங்கக்கூடிய சூழலெல்லாம் ஏற்படும். ஜூன் ஜூலை ஆகஸ்டில் மிருகசீட நட்சத்திரக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரனுக்கும் விடியும். ஏன்னா அப்போ குரு மாறும், எல்லாம் டோட்டலி சேஞ்ச் ஆகும். கடந்த ஒரு வருடமெல்லாம் மிதுன ராசிக்காரங்களை கதை கண்ணில் அப்படியே புகையாக வந்துட்டு இருக்குது. அந்த என்ன பண்ணுறதுன்னு வெளியிலையும் சொல்ல முடியாது. அதனால் சகிச்சு சமாளித்து நகையெல்லாம் வச்சு அதெல்லாம் திணறி இதில் மனைவி புதுசாக குழந்தையெல்லாம் பிறந்திருப்பாங்க, கல்யாணமெல்லாம் நடந்திருக்கும். தன்னோட இமேஜை கெடக்கூடாதுக்காக எல்லாம் கடனெல்லாம் வாங்கி வைப்பாங்க. அந்த கடனெல்லாம் அடைக்கக்கூடிய காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்டில் வரும். அதிர்ஷ்டத்தை நம்ப வேணாம், போய் போலியான நிறுவனங்களில் போய் பணம் போடுவதோ, இப்போ போய் சமயத்தில் இப்போ நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க 50 லட்சம் 1 கோடி இதெல்லாம் கொடுத்தா அளவில்லாமல் போதும். ஆமாம், அதெல்லாம் மிதுன ராசிக்காரங்க அகலக்காலும் வைப்பாங்க. அதே சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, போய் ஆசையை புட்டதை பிடிச்சலாம் எல்லாத்தையும் அடைச்சிடலாம், அப்படி விட்டதை பிடிச்சலாம் எல்லாத்தையும் அடைச்சிடலாங்க இருக்கிறது போயிடும். ஆமாம், பொய் நெல்லை குத்த நினைத்தவன் கை நெல்லும் விட்டானடி அப்படின்னு பழமொழி இருக்குது. அதனால் மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் மாட்டிக்குவாங்க.